ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ நான்வெஜ் எதுவும் கிடையாது, வெஜ்ஜு தான். வெஜ்ஜில் ஏதாவது நான்வெஜ் மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் வச்சு ஒரு கிரேவி தான் பண்ணியிருந்தேன். நல்லா செமி கிரேவி மாதிரி இருக்கும். ஆனால் நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி. நம்ம பட்டாணி சீசன் கிடைக்கும் போது நல்லா ஊறிச்சு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு 1 மாதம் ஆனாலும் நல்லாயிருக்கும். நம்ம எப்படி கடையில் ரெடிமேட் ஃப்ரோசன் பட்டாணி வாங்குகிறோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சீசன் டைமில் வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம கிச்சன் வேலை செய்யும் போதே அதுக்கானதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய டைம் வந்து சேவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக எல்லா வேலையுமே ஒரே நேரத்தில் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதை எடுத்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கல. ஸோ அதில் தான் வச்சுட்ருந்தேன். என் பையனும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்துட்டு அந்த காலிஃப்ளவர் கிரேவிக்கு நல்லா தோசை ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நல்லா தின்னான தோசை ஊற்றி இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் காலிஃப்ளவர் கிரேவின்னு தான் பண்ணியிருந்தேன். இந்த காலிஃப்ளவர் கிரேவி ரெசிபி வந்து இன்னொரு விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன், மினி விலாகில். ஸோ அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும். காலிஃப்ளவர் பிடிக்காத குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவியை நீங்கள் தோசைக்குள்ளே வச்சு காலிஃப்ளவர் ரோஸ்ட்டாகவும் நம்ம சர்வ் பண்ணலாம். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வித் சட்னியோட. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.